ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈரானில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களே தயாரித்த ட்ரோன் அது. ஷாஹித் 136 டைப் ஆஃப் ட்ரோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 50 கிலோ வரைக்கும் வெடிபொருளை கொண்டு போய் கிட்டத்தட்ட 1500லேருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று போய் தாக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ட்ரோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் தான் முதல்ல பயன்படுத்தினாங்க. ஜெரான் 2ன்னு சொல்லி ரஷ்யா இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. 30 to 50 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். 50 கிலோ வரைக்கும் வெடிபொருள் கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து வான்வெளி பரப்பில் இருந்து இந்த ட்ரோனை பார்த்தாலே கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ட்ரோனுங்க இது. கிட்டத்தட்ட மற்ற ட்ரோன் மாதிரிலாம் கிடையாது. இது வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு திறமை, தற்கொலை தாக்குதல் ட்ரோன்னு சொல்கிற அளவுக்கு இங்கேருந்து இலக்கை போய் கிட்டத்தட்ட 1000லேருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அங்கேருந்து இலக்கை பர்டிகுலர் இலக்கு இது எந்த மாதிரியான இலக்குன்னா, மின் நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறமேட்டும் இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸு, இந்த மாதிரியான ஏரியாவில் அக்யூரேட்டாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் டைரெக்டாக ஹிட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன்ஸை வந்து ஈரான் அரசு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட ட்ரோனை கம்பேர் பண்ணுறப்ப இது பட்டாசான ட்ரோன். இஸ்ரேலோட ட்ரோனை பக்கத்துலேயே ஒரு கம்பேரிசனுக்கு கூட பக்கத்தில் வைக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு ஒரு ட்ரோன். அமெரிக்கன்ஸே பார்த்து இந்த ட்ரோனை பார்த்து மிகப்பெரிய அளவில் பயப்படுறாங்க. இதனுடைய செலவு வந்து இதோட செலவு வந்து ரொம்ப கம்மிங்க, ராக்கெட்டோட ரொம்ப கம்மின்றது சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கைஸ். இது போன்ற அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.